இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், மேன்மையான மகிமையான காரியங்களை நமக்காக ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை இன்றைக்கு அல்ல இன்றே காண்போம். ஆமேன். தேவனுடைய வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். நிச்சயமாய் தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் இன்று முதல் கொண்டு நீங்கள் காண்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். நன்மைகள், மேன்மைகள், விடுதலைகள் இன்றைக்கே உங்களை மேற்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். ஆமேன். வாசிப்போம். எண்ணாகமம் 21வது அதிகாரத்திலே 5ஆம் வசனம் தொடக்கம் 9ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன. கவனியுங்கள், தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இதுதான் அவர்கள் செய்த பாவம். இப்படியாக நாங்கள் பேசுகிறோம். இப்படி பேசுவதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், பிசாசனுடைய வல்லமைகளை என்ன செய்கிறோம்? கட்டவிழ்த்து விடுகிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்து என்னத்தை பேசுகிறோமோ அவைகள் தான் நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலங்களை மேற்கொள்ளுகிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறார்கள்? எங்களை கானான் தேசத்திலே அழைத்து கொண்டு போய் தேவன் நம்மை மகிமையாய் மேன்மையாய் வாழ வைக்கிறார் என்று அவர்கள் விசுவசிக்காமல், அவர்கள் வனாந்தரத்திலே நாங்கள் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரப்பண்ணினது என்ன என்று மரணத்தையே தியானித்தபடியினால், தேவன் வாக்கு பண்ணி இருந்தும் மேன்மையான மகிமையான தேசத்தை, வாழ்க்கையை, எதிர்காலத்தை தேவன் வாக்கு பண்ணி இருந்தும், அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருந்தும் இவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளாமல் வனாந்தரத்திலே அநேகர் மரித்து போனார். ஆகவே வாயை துறந்து தயவு செய்து அவவிசுவாசத்தை பேசாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எதையும் பேசாதிருங்கள். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. பாருங்க, என்னத்தை பார்க்குறாங்கன்னு பாருங்க. அது இல்லை, இது இல்லை, சுகையினம், சுகமில்லை, மணி இல்லை, வேலை இல்லை, இதைத்தான் பார்க்குறான். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கவனிங்கள், இதை கர்த்தர் அனுப்பல. என்ன நடக்குது என்று சொன்னால், தேவனுடைய பாதுகாப்பு. என்றைக்கெல்லாம் நாம் வாயை துறந்து தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோமோ அந்த நிமிஷமே அந்த பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போகிறது. அந்த நிமிஷமே, அந்த செகண்ட். அப்போ இவர்கள் தேவனுக்கு விரோதமாக இதுவரைக்கும் தேவனுடைய வல்லமை பாதுகாத்து கொண்டு வருகிறது. இந்த சர்ப்பங்கள் அவர்கள் நடந்த வனாந்தர மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் இவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனாகிய பாதுகாப்புக்கு விரோதமாய் பேசினார்களோ, என்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் பேசினார்களோ, என்றைக்கு அவருடைய சிந்தையை திருப்பி நாங்கள் சாகப்போகிறோம் என்று எண்ணினார்களோ, அந்த செக்கனை அவர்கள் மரணத்துக்கு வல்லமையை கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுக்கவில்லை. தேவனுடைய வல்லமை அவர்களை விட்டு போய்விட்டது. தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு போய்விட்டது. ஆகவே இப்பொழுது பாதுகாப்பு போனபடினால் இவர்கள் தியானித்தபடியே அவர்களுக்கு மரணம் வந்தது என்று பார்க்கிறோம். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். யாரெல்லாம் மரணத்தை தியானித்து மறிக்கப் போகிறோம் என்று மரணத்தை பேசினார்களோ, அங்கே மரணம் மேற்கொண்டது. அப்போ பாருங்க, ஆசீர்வாதத்தை பேசினா, ஜீவனை பேசினா, சுகத்தை பேசினா, விடுதலையை பேசினா,
ரட்சிப்பை பேசினா அவைகள் வந்து மேற்கொள்ளும். அநேக வேளைகளில் இந்த ஜனங்கள், முஸ்லீம் ஜனங்கள், இப்பேற்பட்ட ஹிந்துசத்தில் வராக்கமுள்ள இந்த ஜனங்கள், இவங்க எல்லாம் இயேசுட்ட வர முடியாது என்று பேசினால் அவர்கள் வரவே முடியாது. ஆனால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படிக்கு உலகத்தை அவர் நேசித்து, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களை நேசித்து, அவருடைய குமாரனை நம் எல்லாருடைய விடுதலைக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே அவர்களுடைய விடுதலைக்கு தேவையான சகலதும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், புத்திஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவையான விடுதலையை, ரட்சிப்புக்கு தேவையான சகலத்தை அவர் செய்து முடித்து விட்டார். ஆமென். ஆகவே அவர் செய்தது மேற்கொள்ளும். சகல முழங்கால்களும் முட்டங்கும், சகல நாவுகளும் இவரே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்று நீங்கள் விசுவாசித்து பேசினால் அப்படியே நடக்கும். நம்முடைய சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்களை பற்றி என்ன பேசுகிறோம்? இது நடக்காது, இது கிடைக்காது, அவன் மாறவே மாற மாட்டான், அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. இப்படி பேசுவதனால் நாங்கள் தான் அந்த பிசாசுகளை அவருடைய வாழ்க்கையிலே அவிழ்த்து விடுகிறோம். ஆகவே அப்படி பேசாமல் ரட்சிக்கப்படுவாயாக, மீட்கப்படுவாயாக. ஆமென். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அதை பேசினால் அது அவர்களை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ கவனியுங்கள், அநேக ஜனங்கள் செத்தார்கள். இதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போ ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளி வாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வாய், கடிக்கப்பட்டவனவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, மிக முக்கியமான காரியம், இந்த காரியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர்கள் பாவம் செய்தார்கள், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அவர்களை மேற்கொண்டது. அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், மோசே அவர்களுடைய மீட்புக்காக ஜெபிக்கிறான், அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறான். தேவனும் அவர்களை மன்னித்து விட்டார். ஆனால் ஏன் சொன்னார்? சர்ப்பத்தை என்ன செய்ய சொல்லி, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு தடியின் மீது அல்லது ஒரு தூணின் மீது வைத்து, நான் உங்களுக்காக மறுபடியும் வாசிக்கிறேன். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவாய், ஒரு மரத்தின் மேல் தூக்கிவாய், கடிக்கப்பட்டவனவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் மன்னித்து விட்டார், பிதா மன்னித்து விட்டார், மோசே அவருடைய பாவங்களுக்காக கேட்ட பின்பு தேவன் சொன்னார், ஒரு கம்பத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், கொள்ளிவாய் சர்ப்பத்தை என்னுடைய உருவத்தை செய்து வாயுங்கள், அதை பார்க்கும் பொழுது. அப்போ கவனியுங்கள், என்ன சொல்ல வாரார் என்று சொன்னால், எது மரணமாய் அவர்களை வந்து கடித்ததோ அதே சர்ப்பத்தை அங்கே உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது அதை பார்ப்பாயானால், இந்த சாபம், நான் பேசினதினால் வந்த சாபம் இப்பொழுது என் மத்தியில் இல்லை, அங்கே போய்விட்டது, உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த சர்ப்பத்தின் மீது போய்விட்டது என்று நினைக்கும் பொழுது, அதை நோக்கி பார்க்கும் பொழுது, அங்கே போய்விட்டது என்று அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் விடுதலை ஆனார்கள். அப்போ இது முக்கியம். ஜெபம் பண்ணின பிறகும், விடுதலை கிடைத்த பிறகும், மன்னிப்பு கிடைத்த பிறகும் சாபம் என்னோடு இல்லை,
இப்பொழுதோ கிறிஸ்துவின் மீது என்னுடைய சாபம் போய்விட்டது, என்னுடைய சுகையினம் போய்விட்டது, என்னுடைய வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள் போய்விட்டது, என்னுடைய தோல்விகள் அங்கே போய்விட்டது, ஆகவே நான் விடுதலையானேன் என்று நான் நினைத்தால் மாத்திரமே அந்த விடுதலை நம்மை மேற்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பு கிடைத்த பிறகு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே வந்து பாவ மன்னிப்பை அறிக்கை பண்ணி பெற்றுக்கொண்ட பிறகு, பாவத்தை தேவன் மன்னித்தார் என்ற நிச்சயம் உண்டான பிறகும் ஜனங்கள் இன்னும் நோயிலும் வேதனையிலும் துன்பத்திலும் கவலையிலும் கண்ணிலும் இருப்பதற்கு காரணம் இவைகள் நம்மோடு தான் இருக்கிறது. இந்த வேதனை என்னோட தான் இருக்குது, இந்த துன்பம் என்னோட தான் இருக்குது, இந்த சுகையினம் என்னோட தான் இருக்குது, இந்த கவலை, இந்த போராட்டம், இந்த சாபம் இதெல்லாம் என்னோட தான் இருக்குது என்று விசுவாசிக்கிறபடியினால், இவைகள் என்னோடு அல்ல, இவைகளுக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் மேல் போய்விட்டது, ஆகவே இவைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, வல்லமையும் இல்லை என்னை தொடுவதற்கு, என்னுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு, என்னுடைய வேலை தளத்திலே கிரியை செய்வதற்கு எனக்கு விரோதமாய் நான் செய்கிற காரியங்களிலே சாபத்தை கொண்டு வருகிறதுக்கு இவைக்கு எந்த வல்லமையும் இல்லை. எனக்காக சபிக்கப்பட்டு தொங்கின அந்த இயேசுவின் மீது சகல சாபமும், என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பாவத்தினால் வந்த சகல சாபமும் அவர் மீது போனபடியினால், இயேசுவின் மீது போனபடியினால், இயேசு சுமந்தபடியினால் நான் சுமக்கிறதில்லை என்று பார்க்கும் பொழுது அது என்னை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் எதுவரைக்கும் என்னோடு தான் இருக்கிறது, எந்த வாழ்க்கையில் தான் இருக்கிறது, எந்த வீட்டில் தான் இருக்கிறது, என்னுடைய வேலைத்தளத்தில் தான் இருக்கிறது என்று நாங்கள் தியானிக்கிறோமோ அது வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் மன்னிப்பை பெற்ற பின்பும் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பும் இன்னும் வேதனையிலே, துன்பத்திலே, சாபத்திலே, பில்லி சூனிய கட்டுக்களிலே இருப்பதற்கு காரணம் இன்னும் அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. இவைகளுக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. இவைகள் என்னோடு அல்ல, கிறிஸ்துவினிடத்திலே போய்விட்டது. ஆகவே ஆகவே அவைகளை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். இவைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது, கிரியை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எனக்காக என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய தரித்திரத்தை, ஆமென், என்னுடைய தோல்விகளை சுமந்தபடியினால், அவர் தன்னுடைய வெற்றியை கொடுத்திருக்கிறபடியினால், அவருடைய பூரணத்தை கொடுத்திருக்கிறபடியினால், ஒரே பலியினால் என்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறபடியினால் நான் எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் பூரணமானேன் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த பூரணம் என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்தை மேற்கொண்டு அதிலே பலுகி பெருக பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சாபம் நம் மத்தியில் இல்லை, அந்த சாபத்தை நீர் சுமந்தீர். இனிமேல் எங்களுக்கு சுகையினம் இல்லை, சரீரத்திலே பலவீனம் இல்லை, சரீரத்திலே எந்த விதமான பழுதும் இல்லை. ஏனென்றால் அவை எல்லாவற்றையும் நீர் சுமந்தபடியினால் நாங்கள் சுமக்கிறதில்லை. We reject them in the name of Jesus. நாங்கள் அதை எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறு என்று கட்டளை இடுகிறோம். எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, சக்கரை வியாதியை வெளியேறு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹார்ட் அட்டாக் வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். ஹை ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளை இடுகிறேன். எல்லா விதமான சுகையினங்களும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எப்பேற்பட்ட சுகையினமாக இருந்தாலும் சரி, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். நிர்மூலமாக்கப்படுவாயாக இயேசுவின் நாமத்தினால். திரும்பி வராது என்று கட்டளையிடுகிறேன். அதே போலவே தடைகள், தாமதங்கள், பற்றாக்குறைகள், எல்லா விதமான தோல்விகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. செய்வன சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. உம்முடைய ஜனங்கள் இப்பொழுதே
பரிபூரணம் அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. எல்லாம் உம்மேல் வந்திருக்கிறது. எல்லா சாபங்களும் உம்மேல் வந்திருக்கிறது. எல்லா தரித்திரங்களும் தடைகளும் தாமதங்களும் பில்லி சூனியங்களும் உண்மையில் வந்திருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகள் பரிபூரணமாய் விடுதலையாக்கப்பட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால். இன்றைய நாளிலே ரட்சிப்பு, இன்றைய நாளிலே விடுதலை, இன்றைய நாளிலே சுகம் மேற்கொள்ளுவதால் உம்முடைய நன்மையிலே, உம்முடைய கிருபையிலே, உம்முடைய சுகத்திலே, உம்முடைய பரிசுத்தத்திலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபம் உங்களை விடுதலையாக்கிற்று. ஆகவே நீங்கள் விடுதலையை பெற்று கொண்டீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்.